நம்ம இந்த வீடியோ 11th மேக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாடல் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் தயவு செய்து நம்ம மாணவர்கள் படிக்காமல் தான் எல்லாத்தையும் படித்து வச்சுருக்குப்பா. இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு, அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக பல மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். இப்போ வரைக்கும் போய் ஜாயின் பண்ணால் போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் வந்தோடனே போட்டுருவோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை இதற்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போட்டு விடுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா 1/1 - 2 sin x என்ற சார்பின் வீச்சகம் டேஷ். செகண்ட் ஒன் 3 உறுப்புகள் கொண்ட கணத்தின் மீதான தொடர்புகளின் எண்ணிக்கை டேஷ். தேர்ட் ஒன் x² - kx + c = 0 இன் மை மூலங்கள் AB எனில் a, 0 மற்றும் b, 0க்கு இடைப்பட்ட தூரம் டேஷ். ஃபோர்த் ஒன் cos 1 டிகிரி + cos 2 டிகிரி + cos 3 டிகிரி + cos 179 டிகிரி = டேஷ். ஃபிஃப்த் ஒன் பின்வருவனவற்றில் எது சரியானதல்ல. ஓகேங்களா? சிக்ஸ்த் ஒன் இருமகை எண்களின் கூட்டு சராசரி மற்றும் பெருக்கு சராசரி முறையே 16 மற்றும் 8 எனில் அவற்றின் இசை சராசரி டேஷ். செவன்த் ஒன் 1, 2 மற்றும் 3, 4 ஆகிய இரு புள்ளிகளிலிருந்து சம தொலைவிலும் 2x - 3y = 5 என்ற கோட்டின் மீதும் அமைந்துள்ள புள்ளி டேஷ். எய்த் ஒன் x + 2k - 7y + 3 = 0 மற்றும் 3kx + 9y - 5 = 0 இவ்விரு கோடுகளில் செங்குந்தனவை எனில் k இன் மதிப்பு டேஷ். நைன்த் ஒன் a = λ1 - 1 - λ எனில் λ m மதிப்புகளுக்கு a² = டேஷ். டென்த் ஒன் AB மற்றும் a + b² + a² + b² எனில் a, b இன் மதிப்புகள் என்ன? 11th ஒன் AB + BC + DA + CD என்பது டேஷ். 12th ஒன் (a + b = 60, (a - b = 40 மற்றும் (b = 46) எனில் (a) இன் மதிப்பு என்ன? நெக்ஸ்ட் 13th ஒன் லிமிட்ஸ் x⁴ - 16 / x - 2 = டேஷ். 14th ஒன் f of x = x tan inverse x எனில் f'(1) என்பது டேஷ். 15th ஒன் y = x³ - 6x² எனில் y triple dash டேஷ். 16th ஒன் 2⁴x + 5 dx = டேஷ். 17th ஒன் secant x dx = டேஷ். 18th ஒன் a மற்றும் b என்ற சார்பிலான நிகழ்ச்சிகளுக்கு p of a = 0.35 மற்றும் p of a - b 0.56 எனில் p of b = டேஷ். 19th ஒன் 10 நாணயங்களை சுண்டும் போது குறைந்தது 8 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு டேஷ். 20 NC0 = டேஷ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்ட 1 மார்க் ஆன்சர் வேணால் கமெண்ட்ஸில் ஆன்சர் மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ, நாங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போட்டுமா, எங்களுக்கு வந்துருமா கேட்பீங்க. கண்டிப்பாக சொல்லுறப்ப, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக பல மாவட்டத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஒரு முக்கியமான கேள்விகளாக வச்சுட்டு இது இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதிலிருந்தும் ஒரு சில கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகுதி ஆல எவையும் 7 வினாக்கள் மட்டும் விட எழுத்தில் போதும். வினா எண் 30 மட்டும் தான் கட்டாய வினா. ஓகேங்களா? 21 பொறுத்த வரைக்கும் a = 1 2 3 4 மற்றும் b = 3 4 5 6 எனில் n a × b இன்டர்செக்ஷன் a × b × 8 காண்க. 22 x² - px + q = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் a மற்றும் b எனில் 1/a + 1/b இன் மதிப்பை காண்க. 23 tan 1050 டிகிரி மதிப்பை காண்க. 24 cosecant inverse 2/√3 இன் முதன்மை மதிப்பை காண்க. 25 என்ற பூஜ்ஜியத்தை கோவை அணியில் b இன் மதிப்பை காண்க. 26 1, 1 என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு 3 உடைய நேர்கோட்டின் சமன்பாட்டினை காண்க. 27 நிறுவுக பாருங்கள். 28 மதிப்பு காண்க. x² - 6x + 5/x³ - 8x + 7. நெக்ஸ்ட் 29 ஒரு லீப் வருடத்தில் 53வது ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. 30 f of x = (x - 3) எனில் f'(2) மற்றும் f'(4) இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது இருக்கக்கூடியதும் எல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ எவையும் 7 அட்டன் பண்ணால் போதும். வினாயை 40 கட்டாய வினா. ஓகேங்களா? f of x = 1/1 - 2 cos x இன் சார்பாகத்தை காண்க. 32 NPR = 720 மற்றும் NCR = 120 எனில் n r இன் மதிப்புகளை காண்க. 33 n-வது உறுப்பு n ஐ கொண்ட பின்வரும் தொடர்முறையினை
முதல் 6 உறுப்புகளை காண்க. ஓகேங்களா? ஸோ வேலை கொடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து வச்சுருங்கப்பா. 34 ஒரு நிலையான புள்ளி 6,8 வழியே செல்லுகின்றன. நேர்கோட்டின் மேல் ஆதியிலிருந்து அக்கோட்டிற்கு வரையப்படும் செங்குத்து கோட்டின் அடிப்புள்ளியின் நியமப்பாதையை காண்க. 35 sin 18 டிகிரியின் மதிப்பினை காண்க. 36 a, b ஆகியவை அலகு வெக்டர்கள் மற்றும் தீட்டா என்பது இவற்றின் இடைப்பட்ட கோணம் எனில் sin θ/2 = 1/2 a - b என நிறுவுக. 37 tan inverse of x ஐ பொறுத்து sin inverse of 2x/1 + x² இன் வகைக்கெழுவை காண்க. 38 தொலைகீடுக்குப்பா. ஸோ alpha beta x a alpha -1 e minus beta x to the power of a dx. ஓகேங்களா? 13 p of a = 0.6, p of b = 0.5 மற்றும் p of a = b = 0.2 எனில் p of a bar b, p of a bar b என் மதிப்பை காண்க. நெக்ஸ்ட் 40 நிறுவுகப்பா. x - y, y - z, z - x = பார்க்கணும். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. ஸோ இதையும் போட்டு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் பசங்களா. ஸோ 5 மார்க்ஸ் இதில் இருக்குது கம்பல்சரி எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 41 வந்து பார்த்தீங்கன்னா f of x = mod x + x மற்றும் g of x = mod x - x இன் f, g r வரையறுக்கப்பட்டின் g0f மற்றும் f0g ஐ காண்க. அல்லது x + 1/x + 3 < 3. ஓகேங்களா? தீர்க்க. நெக்ஸ்ட்டு 42 சைன் விதி, கொசைன் விதி ஆகியவை பயன்படுத்தி வீழல் சூத்திரத்தை வருவி அல்லது கணித தொகைத்திரள் முறையில் n ≥ 1க்கு இந்த 1² + 2² + 3² +. ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் மாடல். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இதே மாடல் 2-3 சம் இருக்கும். அதையும் போட்டு பாருங்கப்போ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. 42 ஓகேங்களா? 43 cot 7 degree = √2 + √3 + √4 என நிறுவுக. அல்லது xஐ மிக சிறியது எனில் √1 - x/1 + x என்பதை தோராயமாக 1 - x + x²/2 என நிறுவுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ப்பா. இதுவும் பார்த்து வச்சுருங்க. இதே மாடல் எக்ஸாம்பிள் இருக்கும், அதுவும் பார்த்து வச்சுருங்க. 44 வந்து பார்த்திங்கன்னா காரணி தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவுக. ஓகேங்களா? = 8 abcன்னு வரணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு. போன தடவை பப்ளிக்கெலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதனால் படித்து வச்சுருங்க. அல்லது தொகையிடுக 3x + 5 x² + 4x + 7 dx. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 45ல் ABCD என்ற நாற்கரத்தில் AC BCயின் அடிப்புள்ளிகள் E மற்றும் F ஆக இருப்பின் AB + AD + CB + CD = 4EF என நிறுவுக. வெரி 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 இம்பார்ட்டன்ட். பல தடவை கேட்ட கொஷினில் இந்த 45A இருக்குது, பார்த்து வச்சுருங்க. y = cos inverse of x whole² எனில் 1 - x² du²y/dx² - x dy/dx - 2 = 0 என நிறுவுக. மேலும் x = 0 எனும்போது y2 இன் மதிப்பை காண்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 46 தொகை எடுக்கப்போ x³ x - 1 x - 2 dx. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா λ x² - 10xy + 12y² + 5x - 16y - 3 = 0 என்பது ஒரு இரட்டை நேர்கோட்டை குறிக்கும் எனில் லாம்டாயின் மதிப்பு மற்றும் தனித்தனி சமன்பாடுகள் அப்புறம் இரு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் காண்க. ஓகேங்களா? 47 வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் a, b, c மற்றும் ஆகியோர் மேலாளர் ஆவதற்கான வாய்ப்புகள் முறையே 5:3:2 என்ற விகிதத்தில் உள்ளனர். a, b, c ஆகியோர் மேலாளராக இருந்தால் அலுவலக உணவகத்தினை மேம்படுத்துவதற்கான நிகழ்தகவல் முறையே 0.4, 0.5 மற்றும் 0.3 ஆகும். பி என்பவரை மேலாளராக நியமனம் செய்தால் அலுவலக உணவகம் மேம்படுத்துவதற்கான நிகழ்தகவு என்ன? அல்லது லிமிட்ஸ் sin θ/θ = 1. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே கொடுக்கப்பட்ட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருங்கப்பா. இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாடலில் வரும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க. பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.